ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம 2500 மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம சொல்லித்தரோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்ஸ் சீரிஸை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 13. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா ரீசனிங், அந்த டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோஸ் இது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ எல்லாம் வேணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோ போட்டோடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேள்வி வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் என எழுதப்பட்டால் எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. எது எம்என்ஓபியை எழுதியிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எதுன்றது இது தான். இதே மாதிரி இங்கே ஒரு ஆன்சர் வந்திருக்கும், அதுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிடலாம். ABCDEFGHIJKLMNOP இப்படி எழுதியாச்சு. சரிங்களா? இப்போது ஏபிசிடின்றதுனால எங்கெங்கே இருக்குது பாருங்கள். ஏபிசிடின்றதுனால இங்கே லைனாக இருக்குது. அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா பி டி அப்புறமா எஃப் அப்புறம் பார்த்தோன்னா ஹெச் அப்படி எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் எழுதுனா ஏபிசிடிஎம் பிடிஎஃப் ஹெச்னு எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா இதனுடைய பிளேஸ் ஆர்டர் பார்த்தா 1 2 3 4, இதனுடைய பிளேஸ் பார்த்தோன்னா 2 4 6 8 இப்படி இருக்குது. சரிங்களா? பிளேஸோடைய வேல்யூஸ் இப்படி இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா எம்என்ஓபி நீங்கள் எழுதிட்டாங்க. எம்என்ஓபி இப்படி எழுதிட்டாங்க. அதாவது இங்கே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே 2 இருந்தால் அப்போ இந்த 1 இருக்குது. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 1 இருக்குது. சரிங்களா? அப்போது எம் இங்கே இருக்குது. சரிங்களா? எம் இங்கே இருக்குது. அப்போது அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்கும்? முன்னாடி நம்பர் தான் 2னா அதனுடைய முன்னாடி நம்பர் 1. அப்போ இங்கே இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இதுதான் இருக்கும். எம்னா எல் இருக்கும். அப்போ இங்கே எல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே டி இருந்தால் அப்போது அதுக்கு அதாவது டி இருந்திருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? பி இடத்துல டின்னு எழுதியிருக்காங்க. அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ 2 நம்பர் முன்னாடி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சி இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போது ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி அடுத்து என் வந்துருந்தால் என் இது இருக்குது. அப்போது ஒரு நம்பரை விட்டு அடுத்த நம்பர் வந்திருக்கும். அப்போ எல் இங்கே வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், திருப்பம் இங்கே எஃப் வந்திருக்கு. எஃப் இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே எஃப் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சி இருக்குது, இடையில் 2 நம்பர் இருக்குது. அப்போ அதே மாதிரி ஓ இருந்திருந்தால் இடையில் 2 நம்பர் வந்திருந்தால் இங்கே எல் தான் திருப்பி வந்திருக்கும். அதனால் இங்கே எல். அடுத்து ஹெச் பார்க்கும்போது இங்கே டியும் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸில் 3 நம்பர் விட்டு அடுத்த நம்பர் இருக்குது. அப்போ பி வந்துருந்தால் இந்த 3 நம்பர் விட்டு இருந்தாலும் திருப்பம் அடுத்து எல் தான் வந்திருக்கும். அப்போது இங்கே 4 எல் வந்துடும். சரிங்களா? அப்போ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குது பார்த்துடலாம். இந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். A26 B25 C24 D23 அப்டெக்ஸட்ரா Z1 என நாம் எழுதும்பொழுது 2 என்ற எண் இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்ட்டாக எழுதிடலாம். இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே டி வரை எழுதியிருக்காங்க. அப்போது நம்ம அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இ அடுத்து எஃப் அடுத்து ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ், இங்கே ஃபைனலாக இங்கே ஒய் இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது நம்பர் வந்து நம்ம போட்டுட்டு வரணும். சரிங்களா? நம்பர் போடும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரெண்ட் கலரில் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கு வந்து 23 இருக்குது. அப்போ இங்கே ஈக்கு என்ன இருக்கணும்? 22 இருக்கும். அடுத்து 21 இருக்கும். அடுத்து 20. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே 19. அடுத்து வந்து பார்த்தோன்னா 18. அடுத்து 17. அடுத்து 16, 15, 14,
அடுத்து பார்த்தீங்கன்னா 13, இங்கே என்ன இருக்கும் 12, இங்கே 11, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10, இங்கே 9, அப்புறம் 8, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7, 6, 5, 4, 3, இங்கே 2 வரும். சரிங்களா, இப்படி இருக்குது. அதாவது Y2 அப்புறம் A இப்படி இருக்கும். சரிங்களா, அது Y2 Z, இங்கே அப்புறம் Z வரும். Y2 Z, இங்கே 1 இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணக்கூடிய பிளேஸோட எப்படி இருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள் கேட்டுக்கிறாங்க. என்னது ஆங்கில எழுத்துக்கள் ரெண்டினுடைய நியர்பையில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கா ஒரு ஆங்கில எழுத்து 1, திருப்பம் இங்கே வந்திருக்கு 2, திருப்பம் இங்கே வந்திருக்கு 3, திருப்பம் இங்கே வந்திருக்கு 4, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று வந்திருக்கு 5, திருப்பம் இங்கே ரெண்டுத்துலேயும் பார்க்கும்போது 2 ஆங்கில எழுத்து வந்திருக்கு. ஆனால் ரெண்டுத்துக்கு ஒன்று தான். அப்போ இது 6 நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ 6, அடுத்து இது 7, அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வரும். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல இங்கே பாருங்கள் 8, இந்த YZ இப்படி எழுதியிருக்கல, இதுக்கு மிடில் ரெண்டுத்துக்கும் இருக்குது. அப்போ இதுவும் வரும் இதுவும் வரும். அப்போ ஆல்ரெடி 8 வந்திருக்கு, நம்மளுக்கு இங்கே ஒரு 2 வந்திருக்கு. அப்போ ஆக மொத்தம் 10. அப்போது 10 ஆங்கில எழுத்துக்கள் வந்து அதனுடைய நியர்பையில் வரும். சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது என்ன கேள்வி கொடுத்துறான்னு பார்த்துடலாம். அதாவது இது வந்து கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும், இல்லைனா மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. என்ன இருக்குன்னா, ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடப்படும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடப்படும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷ் உடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் கேட்குறாங்க. இப்போ மொத்தம் 35 பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் இது மொத்தம் நான் 7 பிரிச்சுக்கிறேன். இது இங்கே 1 ஸ்டார்ட் பண்ணால் இங்கே 5 இருக்கும், இங்கே 10 இருக்கும், இங்கே 15 இருக்கும், இங்கே 20, இங்கே 25, இங்கே 30, இங்கே 35. ஸோ மொத்தம் 35 இப்படி நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு கொஷின்ஸ் நம்ம மேக் பண்ணுறேன். அதாவது கீழிருந்து கணக்கிடப்படும் போது கமல் என்பவர் 7வது இடத்தில். சரிங்களா, அப்போ 7வது இடத்துலனா கீழேருந்து பார்த்தீங்கன்னா 35, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 34 வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 34, 35, 35, 34, 33, 32, 31, அடுத்து 30, அடுத்து 29. இது செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7. அப்போது 29 இங்கே தான் யார் இருப்பாங்கன்னா 29 அந்த கவுண்டிங்கில் வரும்போது கமல் வந்து இருக்காங்க. சரிங்களா, கமல் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மேலேருந்து கீழே வரும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்துனா இந்த இடத்துல வந்து 9வது பிளேஸில் சுரேஷ் வந்து இருக்காங்க. சுரேஷ் வந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். சரிங்களா, இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து இருக்கும். 10, 11, 12 இப்படியே வந்தீங்கன்னா இங்கே 29க்குள்ளே இருக்கார் அவர். அப்போ 28 நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, 28 வரை இருக்கார். சரிங்களா, அதாவது 10ல் ஸ்டார்ட் பண்ணால் 28 வரை அவர் இருக்கார். இவ்விருவருக்கும் இடையில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரலாக இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் ஃபுல்லாக கூட நம்ம எழுதிடலாம். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, திருப்ப 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 இப்படி எழுதியாச்சு. இப்போது இந்த 2 பேருக்கு இடையில் தான் யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, யார் இருக்காங்க, சுரேஷ் என்பவர் ரமேஷ் என்பவர் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இங்கே 4 கேன்சல் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே 4 கேன்சல் பண்ணுங்கள். திருப்பம் அடுத்து 4 கேன்சல் பண்ணுறேன். திருப்பம் அடுத்து 4 கேன்சல் பண்ணுங்கள். அப்புறமா இங்கேயும் கேன்சல் பண்ணால் ஸோ இந்த இடம் தான் யார் இருக்காங்க,
ரமேஷ் வந்து இருக்கார், இந்த இடத்துல ரமேஷ் இருக்கார். அப்போது இவ்விருவருக்கும் இடையில் ரமேஷ் உள்ளார் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எத்தனாவது இடத்துல உள்ளார்? அப்போ ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா கமலோட கம்பேர் பண்ண கமல் வந்து 29th பிளேஸில் இருக்கார், இங்கே இருக்கார். அப்போது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10வது இடத்துல வந்து அவர் இருக்கார். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 10வது இடத்துல வந்து யார் இருப்பாங்கன்னா கமல் இருப்பார். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இந்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின்ஸ். அதாவது A = Z = 1, B = Y = 2, அதே மாதிரி C = X = 3னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. எதுனில் எது தவறானது கேட்குறாங்க, எது ராங்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஏக்கும் இங்கே கூடிய லாஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜட்டுக்கும் இதுக்கு 1ன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இதில் பாதியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா N இப்படி இருக்கும். அப்போ எம்முக்கு பிரித்தாலும் உங்களுக்கு 13 வரும், எண்ணுக்கு பிரித்தாலும் உங்களுக்கு 13 வரும். இதுதான் மிடில். சரிங்களா? அப்படி இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா எம்முக்கு 13, எண்ணுக்கும் 13, இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு தான், இல்லை எந்த ஒரு தப்பும் கிடையாது. அடுத்து ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, இந்த ஜட்டுக்கு 1 தான். அடுத்து பிக்கு 2னா ஒய்க்கும் 2 தான். அப்போ சிக்கு 3னா எக்ஸுக்கும் 3 தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 1 2 3 ஆட் பண்ணால் 6, இதையும் ஆட் பண்ணால் 6. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது, எந்த தப்பும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்என், அப்போ எம்மோட பிளேஸ் வந்து 13, இதோடைய பிளேஸ் வந்து 13. அடுத்து MNOPQ இப்படி இருக்குது, இங்கே வந்து KL இப்படி இருக்குது. சரிங்களா? KL எம்மோட பிளேஸ் வந்து 13னா எல்லோட பிளேஸ் வந்து 12. சரிங்களா? அப்போ எல்லோட பிளேஸு 12, எல்லோட பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கேயும் 12 தான். ஏன்னா எம்மு 13னா அதுக்கு முன்னாடி வந்து 12 வரும். அடுத்து ஏ வந்து 1, இதையும் 1. சரிங்களா? ஏவும் ஜட்டும் 1 1. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 26 + 26. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது இதுவும் கரெக்ட் தான். அப்போ இதுதான் ராங்கு. அது EGJ என்பவை பகா எண்கள் சொல்லிடுறாங்க. சரிங்களா? பகா எண்கள் என்னென்னா 2 3 5 7 11 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ ஈன்றது பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்குது. ஈன்றது 5th பிளேஸ் இருக்குது. ABCDEFGHIJK இப்படி இருக்குது. ஈன்றது பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்குது. இந்த ஜின்றது பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருக்குது. ஆனால் இந்த ஜேன்றது பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் இருக்குது. அப்போ 10ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? என்னது, அது ஒரு பகு எண். அதனால் இங்கே ப்ரைம் நம்பர் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தப்பு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதில் என்ன கேட்டுக்கிறாங்க, விச் இஸ் ராங், எது தவறானதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் டி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு, நல்லா கவனிக்கணும். இந்த கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், இல்லைனா புரியாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா PQRSTU இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகியோர் ஒரு குடும்பத்தில் 6 உறுப்பினர்னு சொல்லிட்டாங்க. அவர்களில் 2 திருமணமான தம்பதியினர் உள்ளனர். அப்போது 2 கப்புள்ஸ் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 2 கப்புள்ஸ்னால் 4 பேர் வந்து இருக்காங்க. 2 ஒய்ஃப் இருப்பாங்க, அதே மாதிரி 2 ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ டி என்பவர் ஒரு ஆசிரியர். டீன்றவங்க யாருன்னா டீச்சர் சொல்லிட்டாங்க. டீன்றது யார், டீச்சர் சொல்லிட்டாங்க. அப்புறம் மற்றும் அவர் ஆர் மற்றும் யூயின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். அதாவது டீன்றவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த டீன்றவங்க ஆர் மற்றும் யூவுடைய தாயார்னா தாயார், இவங்க பசங்களாக இருக்கலாம், இவங்க என்ன இருக்கலாம், சில்ட்ரனாக இருக்கலாம். இவங்களுடைய அம்மாவை தான் என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கார், ஸோ மேரேஜ் பண்ணியிருக்கார். இதுதாங்க அந்த கான்செப்ட்டு. மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். எப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தாயாரான மருத்துவரை, இவங்க டாக்டராக இருக்கலாம், இவங்க யாரோ ஒருத்தர் டாக்டராக இருக்கலாம். சரிங்களா? இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் பசங்க, இவங்க ஹஸ்பண்டு, இவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர். அப்போது கியூ என்பவர் சட்ட வல்லுநர். அதாவது கியூன்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்னது, லாயர். அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் அவர் பியை மணந்து கொண்டுள்ளார். பியை மணந்து கொண்டுள்ளார்னா பி வந்து இவங்களுடைய ஒய்ஃப். யார், ஒய்ஃப். அப்படி இருக்கும்போது பி என்பவருக்கு ஒரு மகன்,
மற்றும் ஒரு பேரன் உள்ளனர் சொல்லிட்டாங்க. பி என்பவருக்கு ஒரு மகன் ஒரு பேரன் உள்ளனர். அப்போது பின்றவங்களுக்கு ஒரு பேரனும் ஒரு மகனும் இருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க பின்றவங்களுக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் அது சொல்லிக்கிறாங்க. அப்போ கீழ்கண்டத்தில் யார் வீட்டில் இருக்கும் பெண் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா டின்றவங்க டீச்சரு, அப்புறமா ஆர்யூன்றது பசங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்றவங்க இந்த கியூன்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான பர்சன் சொல்லிக்கலாம். அதாவது ரொம்ப வயசானவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அவங்களுடைய பேரம் பேத்தி தான் ஆரும் யூ இருக்கலாம். ஆரியுடைய அம்மாவை தான் டீச்சராக இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். அப்போ பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கியூன்ற லாயர்னால் இவங்க வந்து ஒய்ஃபாக இருப்பாங்க பி. சரிங்களா? இப்படி இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ பி என்னவாக இருக்கலாம், ஒரு கேர்ளாக இருக்கலாம். அப்புறமா மேபி எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்க என்னன்றது இங்கே சொல்லவே இல்லை. சரிங்களா? எதுவுமே இவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் மட்டுமா இவங்க கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா கீழ்கண்டவற்றில் யார் வீட்டில் இருக்கும் பெண் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? யார் வந்து வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இவங்க டாக்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க. சரிங்களா? அப்போது கியூன்றவங்க பார்த்தீங்கன்னா லாயரு, அப்போ வராது. டீன்றவங்க டீச்சர், அதுவும் வராது. எஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கள பற்றி எதுவுமே சொல்லலை. இன்கேஸ் அவங்க டாக்டராக இருந்தாலும் அவங்க வந்து ஒர்க் பண்ண வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்றது தான் ஆன்சர். சரிங்களா? பின்றவங்க தான் வீட்டில் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டுலாம் அவங்க 2 பேரும் வயசானவங்க அப்படின்னா அவங்களுடைய பேத்தி தான் இவங்க ஆர்யூவாக இருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் பாடலாம். இங்கே பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா குறிப்பு கீழ்காணும் எண் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். அதாவது 435, 224, 786, 823 இங்கே டேஷ் கொடுத்துறாங்க. மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறுவரிசையில் எழுதும் பொழுது கிடைக்கும் மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்பரை ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா சின்ன நம்பர் பெரிய நம்பர். அப்போ 435 இலக்கங்களில் வந்து பார்த்தா சின்ன நம்பர் எதுனா 300 தான், 3 தான். அப்போ பார்த்தீங்கன்னா 3, 4, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 2, 2, 4 அப்படி தான் வரும். அடுத்து 6, 7, 8. அதுக்கப்புறம் 2, 3, 8 இப்படி வரும். இதனுடைய இலக்கங்கள் மாற்றி எழுதும்போது ஏறு வரிசையில் எழுதும்போது பெரிய எண் வந்து என்ன கேட்குறாங்க, பெரிய எண்ணா இங்கே 3வது வந்துக்குது பெரிய எண் 678. அந்த 678க்கு நீங்கள் நியரஸ்ட்டாக என்ன இருக்குன்னா 786. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 786. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னா A is equal to 6, B is equal to 5, C is equal to 4, D is equal to 3, E equal to 2, F equal to 1 எனில் A cross B divide D cross E plus C plus F ப்ராக்கெட்டில் இங்கே F அதோடைய ஆன்சர் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சொல்லிக்கிறாங்க. அப்போ 6 போட்டுக்கலாம் மல்டிபிள். அடுத்து பியோட ஆன்சர் 5, இங்கே சென்ட்ரல் டிவைடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டி இருக்குது, டியோடைய ஆன்சர் 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மல்டிப்பிளில் இ இருக்குது, ஈயோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ்ஸு சியோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4. அடுத்து ப்ளஸ்ஸு நம்மளுக்கு எஃபோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ அகெயின் இங்கே என்ன இருக்குன்னா எஃப் இருக்குது. அப்போ இங்கேயும் 1 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது அடுத்து என்ன வரும்னா இங்கே டிவைடு இருக்குது. அது ரொம்ப முக்கியம். போர்டு மாஸில் எப்போயுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணால் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும் 4 + 1 5. 5யோட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 5 தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட் சால்வ் பண்ணாலும் இங்கே டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலன்னா 6 மல்டிப்ளை ஆஃப் இது 5/3 இருக்குல்ல, அதனால் நான் இப்படி எழுதிக்கிறேன் 5/3 அகெயின் மல்டிப்ளை ஆஃப் 2 + 5 இப்படி இருக்குது. அப்போ பாருங்கள் இது ஒரு டைம், இது 2 டைம்ஸ். அடுத்து பாருங்கள் 2 5s are 10, 10 × 2 20 + 5 அப்போ 25 இப்படி கிடைக்கும். இப்போ 25 நம்மளுக்கு கிடச்சிச்சு. அங்கே கொடுத்துக்கிற ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6, அப்புறம் டியோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு 9. ஆனால் நம்மளுக்கு 25 வரல.
பிஏவுடைய ஆன்சர் வந்து 5A, டியோடைய ஆன்சர் வந்து 3. அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 15, இதுவும் ஆன்சர் வரல. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஏவுடைய ஆன்சர் வந்து 6, சியோடைய ஆன்சர் 4, இது 24, இதுவும் வரல. அப்போ அதுவும் வராது. அப்போ பியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5A, அகெயின் மல்டிபிள் ஆஃப் பி, அப்போது 5 × 5 25, நம்முடைய ஆன்சர் 25 வந்திருக்கு. அப்போது ஆன்சர் பி தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்துடலாம். என்ன இருக்குது பாருங்கள். அதாவது இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஓ எக்ஸாமில் கேட்டது. சரிங்களா? குரூப் 1 சியில் கேட்ட கேள்வி. அதாவது முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் கொஷின்ஸுக்கு வல்லுநர்கிட்ட குழுக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு டிஎன்பிஎஸ்சி கமிட்டியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஒரு எந்த ஒரு டீச்சராக கூட இருக்கலாம். ஒரு மேக்ஸ் கொஷின்ஸுக்கு ஆன் த ஸ்பாட்லே இப்போ ஆன்சருக்கு கொடுக்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்க தெரியலனா என்ன விதத்தில் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோ கீழ்த்தரமான அளவில் வந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டான பிஹேவியர் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒர்ஸ்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு மேக்ஸ் கொஷின்ஸில் தப்பாக ஆன்சர் கொடுக்குறீங்க, இல்லை அதை மேல்முறையீடு இருக்குது, அதை திருப்பும் நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம், செக் பண்ணிவிட்டு தாங்கன்றது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வேறு தியரி சப்ஜெக்டில் வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒரு புக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னொரு புக்குக்கும் ஸோ ஆன்சர் வரலாம். அதுவும் பர்டிகுலராக ரீசனிங் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒர்ஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அவங்க கொடுக்கல. அதனால் நாம் இந்த கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இது சொல்லணுன்றதான் நான் இந்த கொஷின்ஸே எடுத்தேன். சரிங்களா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்க இருக்குது. 37 1/2 எத்தனை 1/8கள் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 37 1/2 இங்கே எத்தனைன்னு சொல்லும்போது இங்கே டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போது 1/8 இதுதான் மீனிங். சரிங்களா? எத்தனைன்னு சொல்லும்போது கவுண்டிங், அப்போ எத்தனைனா 1/8னா அப்போ டிவைடு. அப்போ இது மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 37 × 2 உங்களுக்கு 74, 74 + 1 5, 1, அப்போ 75/2. இங்கே டிவைடு இருக்கா? டிவைடு வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளை ஆச்சுன்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும், இப்படி வந்துடும். அப்போ இது ஒரு முறை, இது 4 முறை. அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 × 4 பார்த்தீங்கன்னா 300 முறை வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் இது தான். நல்லா புரிஞ்சுக்கணும். 37 1/2 எத்தனை அப்படின்னா 1/8 இருக்குன்னா அது டிவைட் தான் மீனிங் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ நம்ம கவுண்டிங் கண்டுபிடிக்கும் போது எத்தனைனாலே ஸோ நம்ம என்ன பண்ணோம், டிவைட், அதுதான் மீனிங். அதனால் 300 ஆன்சர். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது. இந்த கொஷின்ஸ் 137 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் அது. பட் ஆனால் நம்ம இப்போ சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தோன்னா 10வது கொஷின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். அடுத்த எண்ணை காண்க 1, 2, 6, 24, 120. அப்போ அடுத்து என்ன வரும்னு பார்க்கணும். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 6 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இதை 24 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்போது 126ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 720ன்னு வரும். அப்போது ஆன்சர் சி தான் சரியான விடை. அதாவது ஒவ்வொரு நம்பர்லேருந்து அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 3 4 5 6ன்னு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வரும்போது நம்மளுக்கு 720 தான் கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 720 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரீசனிங். அதில் பார்ட் 2 ஆன வீடியோஸு இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின் சொல்லி தந்தப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.